ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குரூப்பா கிச்சனில் நண்டு கிரேவி வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு அரை கிலோக்கிட்ட வாங்கினேன் நான். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஒரு மீன் வந்து வெலை மீன் வந்து ஓசி கொடுத்தாங்க. ஓசி கொடுக்கல, நானாக தான் வாங்கினேன். பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஓடெல்லாம் அப்படியே எடுத்துட்டேன். ஃபுல்லாக ஓடெல்லாம் எடுத்துகிட்டு, இது வந்து நண்டோட கொழுப்பு, இது நல்லாயிருக்கும். இதையும் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சின்ன நண்டுகளாக இருந்துச்சு, பெரிய நண்டுகளாக இருந்துச்சு. ஒரு அரை கிலோக்கிட்ட வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால இதை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து கிரேவி வைக்க போகிறோம். வாங்க, முழு வீடியோவை பார்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். நண்டுக்கு தேவையானது பாருங்கள், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம். நல்லா எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்துக்கலாம். வாங்க, நண்டு கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதோ 4 பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். அடுத்து இங்கே பாருங்கள், வெள்ளை பூண்டு பல் ஒரு 6 பல் 7 பல் போட்டுக்குங்க. இதோ சோம்பு, ஜீரகம், மிளகு, அடுத்து இதோ ஒரு துண்டு இஞ்சி, வரமிளகா ஒரு 6 பீஸ் வரமிளகா போட்டுக்குங்க, உரப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நண்டே வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும். அதில் நம்ம வந்து தேங்காய் வேறு சேர்க்குறோம். அதனால் வந்து உரப்பு பிடிக்காதவங்க வந்து கொஞ்சம் உரப்பை கம்மி பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி ஒரு 3 தக்காளி, அதையும் அதில் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குவோம். குறன்னு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நண்டை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிங்க, கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 2 கரண்டி ஊற்றிருக்கேன், குழிக்கரண்டினால். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அடுத்து சோம்பு, பாருங்கள், ஜீரகம், இதோ பிரிஞ்சி இலை 2, பட்டை வேணுன்னா சேர்த்துக்குங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு தான் நான் போடுவேன். எனக்கு இந்த பட்டை பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். அடுத்து வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி லைட்டாக, நல்லா அப்படியே பொன்னரமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நண்டு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், ஒரு மீனை நல்லா பெசரி வச்சுருக்கேன். மிளகாப்பொடி, உப்பு, சோம்பு, அதில் வெள்ளை பூண்டு இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக பெசரி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே பாருங்கள், அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கா. நல்லா சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும். இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள், அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா விழுது, தேங்காய் அதெல்லாம் போட்டோம்ல, அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற லெவலுக்கு ஒரு 5 மினிட்ஸு அப்படியே இந்த எண்ணெயிலே வேகட்டும். அப்படியே இந்த மசாலா வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நண்டு சேர்க்கணும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா அப்படியே உள்ள கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டியில் அப்படி பிடிக்கும், அடியில் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. அரை கிலோ நண்டு வாங்கினேன், ஆனால் அதில் 3/4 கிலோ இருந்துச்சு. அவங்க தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 நண்டை போட்டாங்க. அப்படியே பெசரி விடுவாங்க. இதை கிளறி கீழே உள்ள மசாலாலாம் ஃபுல்லாக நண்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே கிண்டி விடுவோம். பாருங்கள், கல் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு அப்படியே 5 மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டு
கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நண்டு வேகணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நண்டு வந்து தண்ணியில் அந்த மசாலாவோட சேர்த்து மூழ்கிற லெவலுக்கு, வேகிற லெவலுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம அதை வந்து கிரேவியாக தான் வைக்கிறோம், குழம்பு மாதிரி தண்ணியாக வைக்கல. கொஞ்சம் கிரேவியாக நம்ம சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கெட்டியாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள் அப்படியே நல்லா சூப்பராக தலைப்புலன்னு கொதிக்கிது பாருங்கள் நண்டு. இங்கே பாருங்கள், குருபா கிச்சனில் இன்றைக்கி நண்டு தான் ஸ்பெஷல். பாருங்கள் காலை பாருங்கள், அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் தோணுது. இன்னும் கொஞ்சம் அப்படியே கிரேவி வற்றி வரட்டும். பாருங்கள் நண்டு காலை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு, சூப்பராக இருக்குல்ல. வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இந்த பாருங்கள் ஒரு மீன் இருக்குது, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு மீன் தானே பொரிக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கல் காயட்டும். கல் காஞ்சிருச்சு, மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம், இல்லைன்னா அப்படியே மேலே கருகுன மாதிரி ஆகி போயிடும், உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும் அப்புறம். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திறந்து திறக்கல, கொஞ்சம் வாசம் பக்கத்து வீட்டுக்கு போட்டோம். இந்த மீனில் ஃப்ரை பண்ணுறதுல கொஞ்சம் ஊற்றுவோம், நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவும் அந்த மசாலாவும் அப்படியே சுவையே அள்ளும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அப்படியே ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டி இல்லாமல் நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குருபா கிச்சன். ஸோ மீனும் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.